நம்ம அடிக்கிற வெயிலுக்கு நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஆர்கானிக் ரோஸ் மில்க் பண்ண போகிறோம். அந்த ரோஸ் மில்க்குக்காக எசன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் எடுத்துருக்கிறது இந்த 2 வகையான ரோஜா. இந்த நாட்டு ரோஜா ஒன்று, இது வந்து பன்னீர் ரோஸுன்னு கடையில் கிடைக்கும். இது வந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். அதை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு காம்பெல்லாம் எடுத்துட்டு எதழை மட்டும் இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து 2 தடவை அலசி எடுத்துக்கணும். இந்த பீட்ரூட் ஒன்று எடுத்துக்கணும். நம்ம இந்த அளவு 1 கிலோவுக்கு இந்த அளவு பீட்ரூட் இருந்தால் போகிறோம் நம்மளுக்கு. இதை நல்லா துருவிட்டு நம்ம சேர்த்துக்கிட்டா தான் ரோஸ் மில்க்காக நம்மளுக்கு அந்த கலர் ஆர்கானிக்காக நம்மளுக்கு நேச்சுரல் கலர் வரும். அப்புறமா சர்க்கரை சேர்க்காமல் இந்த மாதிரி பெரிய கல்கண்டு, இதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடம்பு குளிர்ச்சி செய்யும், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால இதையும் நம்ம பொடிச்சு இதில் சர்க்கரை பதில் இந்த கல்கண்டு சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது நல்லா 2 தடவை அலம்பிட்டு வந்துட்டேன். இது என்ன 2 தடவை நம்மளுக்கு கெமிக்கல்ஸ் இதெல்லாம் பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறதுனால நம்ம 2 தடவை நல்லா அலசிடணும். அதுக்கு இப்போ தண்ணி அளவு எப்படின்னா நல்லா நம்ம அமுக்கின மாதிரி இந்த கிண்ண அளவு ஃபுல்லாக நல்லா அமுக்கின மாதிரி இந்த மாதிரி அடித்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அளவு. இதில் வந்து பாதி அளவு தண்ணி ஊற்றணும். இந்த கிண்ணம் ஒரு 1 ஃபுல் கிண்ணம் இருக்கு. இதுக்கு பாதி தண்ணி ஊற்றி நம்ம இப்போ இதை வேக வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நான் 1.5 ஏனம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா 3 ஏனம் பூ இருந்தது, அதனால் 1.5 ஏன்னா தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி அமுங்கும்போது கொஞ்சோண்டு தண்ணி மேலே வந்தால் போகிறோம். இப்போ நல்லா வேகும்போது உங்களுக்கு நல்லா தண்ணி உள்ளே இழுத்துடும். ரோஜா பூவெல்லாம் உள்ளே போயிடும் உங்களுக்கு. இப்போ நல்லா ரொம்ப கொதிக்க வைக்கணுன்றதில்ல, லைட்டாக சூடானால் போகிறோம் தண்ணி, அதில் வெந்துடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த ரோஜா இதழோட கலர் எல்லாம் மாறிட்டே வருது, நல்லா வேகுது, வெந்துடுச்சு. தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்தால் போகிறோம். அதோடய இப்போது இந்த பீட்ரூட் துருவிட்டு வச்சுட்டேன், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இதுலேருந்து நம்மளுக்கு கலர் இறங்கிடும். இதை அப்படியே மூடி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் விட்டுடுங்க. விட்டுட்டிங்கன்னா அது நல்லா அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இறங்கிடும். அப்புறமா நம்ம அந்த கல்கண்டை நல்லா அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போவே பாருங்கள் நல்லா கலர் மாறுது. இப்போது இந்த 5 hours 5 மணி நேரம் கழித்து பார்த்தா இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் சிரப்பெல்லாம் இப்படி இறங்கியிருக்கு பாருங்கள். பீட்ரூட் ஜூஸும் இந்த ரோஸில் இருக்கிற சிரப்பும் இறங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வடிக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டிட்டு சிரப் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து சர்க்கரையை சேர்த்து கல்கண்டை சேர்த்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். கல்கண்டு கணக்கு வந்து 1 கப்புக்கு 1/2 கப் எடுக்கணும். இப்போது நம்ம 3 ஏனம் ரோஜா எடுத்ததில் 1.5 ஏனம் இப்போது கல்கண்டு எடுத்துகிட்டு நம்ம அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ கற்கண்டை 1-2 அடிச்சுட்டு அப்புறமா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை இந்த கற்கண்டு பவுடரை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா அந்த சிரப் கன்சிஸ்டன்சி வரணும். ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி நம்ம நிறுத்திடலாம். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள், எவ்வளோ திக்காகிடுச்சு சிரப்பு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா க்ளீனான ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆறின அப்புறமா திருப்பி நம்ம ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஹெல்த்தியான ரோஸ் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆறின உடனே நம்ம இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சம் லைம் ஜூஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம வெயிலில் போயிட்டு வரும்போது இந்த லைம் ஜூஸும் ரோஸ் சிரப்பும் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். கொஞ்சம் ஜப்ஜா சீட்ஸ் இதையும் போட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வெயில் புல்லேருந்து வந்தோடனே இந்த மாதிரி ஜில்லுன்னு குடித்தோன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இது பாதாம் பிசின் ராத்திரியே நான் ஊற வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் பாதாம் பிசின் போட்டுக்கலாம். இன்னொரு கிளாஸில் கொஞ்சம் ஜப்ஜா சீட்ஸ்
இல்லாட்டி ரெண்டுமே பிடிக்கும்னா ரெண்டுமே ஒன்றா போட்டுக்கலாம். நான் இப்போ வீடியோக்காக உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஒரு 1/4 கப்பு இந்த சிரப், ரொம்ப ஹெல்த்தியான சிரப். நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே இல்லை. சர்க்கரைக்கு பதிலாக கல்கண்டு கூட போட்டிருக்கோம். இப்போ இதில் நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். கலர் வந்து உங்களுக்கு நம்ம கடையில் வாங்குகிற கலர் கிடைக்காதவங்களுக்கு நம்ம பீட்ரூட் யூஸ் பண்ணியிருக்கோம். ரோஸா ஆனால் ஃபுல்லி நேச்சுரல், உங்களுக்கு ஆர்கானிக்காக ரொம்ப ஹெல்த்தி. உங்களுக்கு அந்த பிங்க் வேணும்னா நம்ம கலரிங் தான் ஆட் பண்ணணும். அதை விட நம்மளுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி. ஹெல்த்தியான 3 ரெஃப்ரெஷிங் சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மாதிரி நமக்கு செஞ்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நல்லா ஜில்லுன்னு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சர்வ் பண்ணுங்கள். இது ரோஸ் தண்ணி போட்டு ஆட் பண்ணது. இது வந்து ரோஸ் மில்க், நம்ம பால் போட்டு ஆட் பண்ண ரோஸ் மில்க். இதே மாதிரி ஹெல்த்தியான ரோஸ் மில்க் நம்ம கடையிலேருந்து வாங்காமல் வீட்லேயே நேச்சுரல் ஃபுட் கலர்ஸ் நேச்சுரலாக போட்டு பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.